ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான யம்மியான வெஜிடபிள் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். கேபேஜ், கேரட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆனியன், மைதா, கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா இதெல்லாம் தான். வாங்க அதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அரை கப் துருவின முட்டைக்கோஸ், கேபேஜ், அரை கப் கேரட் துருவுனது எல்லாமே ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும். ரொம்ப ஸ்லைஸாக சாப் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் கப் கேபேஜ், ஹாஃப் கப் கேரட், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 ஸ்பூன் ஆனியன் பேஸ்ட், உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹாஃப் கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கணும். இப்போது நீங்கள் அந்த காய்கறியெல்லாம் நல்லா ஃபைனாக சாப் ஆகிருக்கணும். சப்போஸ் முட்டைக்கோஸ் நல்லா சாப் பண்ண முடியலன்னா மிக்சியில் அதை போட்டு ரிவர்ஸில் ஒரு சுற்று விட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், வரமிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்ற வேண்டாம். அந்த வெஜிடபிள்ஸில் இருக்க வாட்டரே சரியாக இருக்கும். இப்போ பிணைஞ்சாச்சு நல்லா உருண்டையாக. இதில் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கணும். மஞ்சூரியன் பால்ஸ் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டிக்கோங்க. நான் சின்ன சின்ன சைஸாக உருட்டிக்கிறேன். சின்ன பால்ஸ், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு உருட்டிக்கிறேன். இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியே ஊற்றிடாதீங்க, ஏன்னா அந்த கேபேஜில் இருக்க வாட்டரே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சப்போஸ் ரொம்ப கொள்ளகலன்னு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணி அதை நல்ல கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சிக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். ஒரே லெவலில் சூடாக வச்சுக்கோங்க. மீடியமாக வச்சுருந்தா மீடியமாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரி நல்லா வேகும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா அதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். மஞ்சூரியன் சாஸ் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து எண்ணெய் சூடான அப்புறமா அதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாயை விதை நீக்கி 2-3 கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே குடமிளகாய் யூஸ் பண்ணணும், கேப்சிகம். நான் கேப்சிகம் இல்லாததுனால இங்கே பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் கேப்சிகமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் அதை ஊற்றி நல்லா வதக்கும்போது அது சுருண்டு வரும். அப்படி சுருண்டு வந்தோடனேயுமே நெக்ஸ்ட்டு நம்ம சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன், அது 4 ஸ்பூன்னா இது 2 ஸ்பூன் சோயா சாஸ் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம், கரெக்டாக அளவாக யூஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் அது கசப்பெடுத்துரும், அதனால் லிமிட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது கெட்டியாகிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு நல்ல கிரேவி வேணும். அது இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு நம்மளோட பால்ஸ், மஞ்சூரியன் பால்ஸ் உள்ளே இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி வேணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் அதில் ஊற்றினோன்னையுமே சாஸ் அப்படியே திக்காக மாறும். அந்த சமயத்தில் ஒரு பிஞ்ச் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை வதக்கிக்கோங்க. கொஞ்சம் திக்காகணும். திக்கானதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஞ்சூரியன் பால்ஸை அதில் போட்டுட்டு அதில் அந்த சாஸ் இறங்குற அளவுக்கு ஒரு நிமிஷம் மட்டும் அதை ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. இப்போ நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பால்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த சாஸ் எல்லாம் நல்லா உள்ளே போயிட்டு நல்லா ஜூஸியாக இருக்கும் மஞ்சூரியன் பால்ஸ் சாப்பிடும்போது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
சுலபமாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு மட்டும்தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.